என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலுக்கு இல்லை விஷ்ணு கோயிலுக்கு போகணும். ஏன்னா சக்கரத்தாழ்வார் அங்கே தான் இருப்பார். சரியா? செவ்வாய்க்கிழமை விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருக்கு 12 சுற்று சுற்றி விட்டு நெய் விளக்கேற்றி 1 நிமிடம் கண்ணை மூடி மனசார ஆத்மார்த்தமாக வேறு எந்த இதுவும் இல்லாமல் யோசிக்காமல், ஐயா எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போச்சு, இந்த கொடுத்த பணம் எனக்கு திரும்ப வரும், நான் நல்ல விஷயத்துக்கு தான் கொடுத்தேன், அந்த பணத்தை எப்படியாவது அவருக்கு கொடுக்கறதுக்கான சூழலை கிரியேட் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வுயிரையும் தம்முயிர் போல் இன்பம் செய்தல் வேண்டும் வளராரே அதுதான் சொல்லுவார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிலேன்னு பயிர் வாடிச்சுன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும்பார். அப்போது நம்மளுக்கு அவன் கொடுக்கலன்னா அவன்கிட்ட காசு இல்லாதனால நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ அவனை கொடுக்க வைக்கணும்ல. அப்போ நம்ம இப்படி தான் வேண்டணும். வேண்டுதல் முறைன்னு என்று ஒருத்தருக்கு எப்பவுமே கேள்வி கேட்கும்போது தெளிவாக கேட்கணும். சாமி கிட்டலாம் வர கேட்கும்போது தெளிவாக கேட்கணும். இல்லைனா அது நம்மளே போட்டு தெளிவிடும். அதனால் போயிட்டு தெளிவாக எனக்கு அவன் பணத்தை கொடுக்குற மாதிரியான சூழலை அவனுக்கு உருவாக்கி கொடு அப்படின்னு வேண்டிட்டு வந்துருங்க. ஐயோ நம்மளுக்காக எல்லாம் அடுத்தவனுக்காண்டி வேண்டானேன்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் என்ன பண்ணும், எப்படியாவது இருந்து எங்கே இருந்தாலும் இருந்து உங்களோட பணத்தை எண்ணி 48 நாட்களுக்குள் வரவழைத்து விடும்.